மத்திய அரசு இன்று கொண்டு வரும் தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் அவசரமாக ஒருதலை பட்சமாக இன்று அவசர திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதை எதிர்த்து தமிழர்களின் பாதுகாவலனாக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மக்களும் அனைத்து பகுதிகளிலும் தமிழகம் முழுவதும் இந்த சட்டத்திற்கு எதிராக கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்த சொன்னார்கள். இன்று சாய்பாபா காலனி பகுதி கழகத்தின் சார்பாகவும் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் இந்த கண்டன கருப்பு கொடி போராட்டம் நடைபெறுகிறது. நாட்டில் அமெரிக்கா ஈரான் போரால் இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. 2 மாதத்தில் பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, கேஸ் தட்டுப்பாடு, அமெரிக்கா டாலருக்கு மதிப்பான ரூபாயின் மதிப்பு 50 ரூபாய் நான் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வர என்ற ஒன்றிய அரசு இன்று 95 ரூபாய்க்கு ஆகிவிட்டது. வேலை வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல், மக்கள் கஷ்டப்படுகிறதெல்லாம் பார்க்காமல், இந்த நேரத்தில் மக்களை திசை திருப்பதற்காக இந்த தொகுதி வரைவரை கொண்டு வந்திருக்கின்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, தென் நாட்டுக்கே இது மிகப்பெரிய ஆபத்து. அவர்கள் 840 தொகுதிகளை நிர்ணயித்திருக்கார்கள். அது தென் மாநிலங்கள் மட்டும் 200 தொகுதிகள் தான் வருகிறது. நாளை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு கூட நம்மளுக்கு உரிமை இருக்காது. நம்மளுக்கு உரிமையை கேட்டு பெற முடியாது. நம்ம ஏதோ போய் கேட்டாலும் கூட அவர்கள் நசுக்குவார்கள். இந்த நேரத்தில் நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. ஹோட்டல் கடை மூடி இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணாத ஒன்றிய அரசு அவசரமாக இந்த தொகுதி வரைவு சட்டத்தை கொண்டு வருவது கண்டிக்கத்தக்கது. தமிழகத்தில் உள்ள அத்தனை கட்சிகளும் இயக்கங்களும் மாண்புமிகு முதலமைச்சர் கரத்தை வலுப்படுத்தி ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு இந்த நேரத்தில் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். நாமெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சரின் கட்டளையை ஏற்று இனி போராட்டத்தை நாம் தொடருவோம். இந்த நாடு அமைதி, வளம், நலமாக இருக்க வேண்டும். அதுதான் எல்லா மக்களுடைய கருத்து. ஆனால் இவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சிக்கு வர முடியாது என்று 29 ஒரு திட்டம் போட்டு சதி செய்து தமிழர்களையும் தென் மாநிலத்திலையும் புறக்கணிக்கிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. அனைத்து கட்சிகளும் இதற்காக போராட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.